ஹாய், நான் தான் உங்களுடைய பிரகாஷ். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராடக்டோட வந்திருக்கேன். இதுதான் ஓப்போல நியூவாக லான்ச் ஆயிருக்க ஓப்போ F33 அப்படின்ற சீரியஸ். ஸோ இந்த ஒரு ஃபோனை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத என்டையராக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோனை பற்றி பார்க்கும்போது இதோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. காரணம் என்னென்னா இது ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது வேற லெவல் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு ப்ரீமியமான லுக்காகவே இருக்குது. ஸோ ப்ரீமியம் அப்படின்னு சொன்னாலே மொபைல் செக்மெண்ட்டில் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஐஃபோன் தான். ஆனால் இந்த ஒரு மாடல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஐஃபோனே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைனாக கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பார்க்கிள் ஆகக்கூடிய இந்த ஒரு மாடியூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபோனில் செல்ஃபிக்காக ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுதான் 50 MBக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நான் நார்மலாக சிங்கிள் பர்சனாக ஃபோட்டோ எடுக்கும்போது என்னோட 1x ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். பட் இதுவே என்னுடைய ஒரு கொலீக்ஸோட இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸோடய நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா மோர் தென் 2 people இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஜூம் அவுட் ஆகி 0.6xக்கு போகிறது மட்டும் இல்லாமல் என்னோட ஏரியாவை நியர்லி 100 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்கு மாற்றி கொடுக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிறத நீங்களே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 7000 mAhக்கான பேட்டரியும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 80 வாட்ஸ்க்கு சூப்பர் ஹுக் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய 30 minutes ஆஃப் டைமில் நியர்லி 55% ஆஃப் சார்ஜ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 days வரைக்கும் உங்களோட ஃபோனை லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஃபோனை ரொம்ப டியூரபிளாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக IP69K அப்படின்ற ஒரு சூப்பரான மெத்தடோட நான் வந்திருக்கேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த ஒரு மொபைலோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அருவிக்கு போய் குளிச்சாலும் சரி, அதில் விழுகிற ஃபோர்ஸான வாட்டர் கூட உள்ளே போகாத அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த IP69 சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களோட இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர் வாட்டரில் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும், வீடியோகிராஃபியும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு நியூ F33 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ColorOS 16 அப்டேட்டோட வருது. அண்ட் ColorOS 16 ரொம்பவே ஸ்மூத்னஸாக இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி ரெனோ யூசர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த ஃபோனில் ஆட் ஆனால் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப் அவுட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எல்லாருமே லைக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரே ஃப்ரேமில் உங்கள் மாதிரியான ஒரு டுவல் பர்சன்ஸை நீங்கள் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட கேலரியில் இருக்கக்கூடிய இந்த 2 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை கொலாஜ் பண்ணும்போது நான் என்னோட ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஃபோட்டோஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நான் வந்து பாப் அவுட் பண்ணி இன்னொரு ஃபோட்டோக்கு நான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒன் கிளிக் ஆஃப் ஃபோட்டோவில் இந்த பாப் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நெட்வொர்க் தேவைப்படும். ஸோ நெட்வொர்க் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத வந்து என்ஷோர் பண்ணிக்கங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாப் அவுட் பண்ண இமேஜை ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஒரு ஃப்ரேமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாப் அவுட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பாப் அவுட்டோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக என்னால் ஒரு ஈஸியாக ஒரு பாப் அவுட் வந்து என்னால் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய பேரால் லைக் பண்ண போகிற மாதிரியும் ஒரு அவுட்புட்டாக இருக்கும். நம்மளோட இந்த புது F33 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் தேட தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளோட இன்பில்டு HD ஸ்கேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலியமாக கசங்கி போயிருக்க ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கூட நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி அண்ட் அதை நீட் அண்ட் க்ளீனாக நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அதோடைய ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அண்ட் அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய கசங்கி போன டிக்கெட்ஸ், பில்ஸ் இது எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். இந்த F33 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவுட்டோர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு 4 அப்ளிகேஷன்ஸை அன்இன்டரப்டடாக நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க 4 அப்ளிகேஷன்ஸை இந்த அவுட்டோர் மோட் எனேபிள் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா ஈஸியாக உங்களால் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அன்இன்டரப்டடாக வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போய் அவுட்டோர் மோடை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த 4 அப்ளிகேஷன்ஸை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்டோர் மோடில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகி இருக்கும். ஈஸியாக நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.